அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 19 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் ஜூலை மாதத்தின் 4 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் நியாய விலை கடைகளின் விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வீடு தேடி விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டும் உள்ளது. முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. 2027 பொங்கல் பண்டிகைக்கு பொதுமக்களுக்கு வழங்கப்படவுள்ள விலையில்லா வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்ய நிர்வாக அனுமதி வழங்கி முன்பணமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. பயனாளர்களுக்கு வழங்க 2,27,00,000 வேட்டிகளும் 2,27,00,000 சேலைகளும் கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டும் உள்ளது. மேலும் இந்த வேட்டி சேலை ஆடைகள் உடுத்துவதற்கு வசதியாக இருக்கும் வகையில் புதிய நூல் ரகங்களை பயன்படுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிய ரகத்தில் தயார் செய்ய அரசுக்கு 642 கோடி ரூபாய் செலவாக வாய்ப்புள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளன. மூன்றாவது அறிவிப்பு. வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1475 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து ஜூலை 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 410 பேருந்துகளும், ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 290 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு ஜூலை 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 55 பேருந்துகளும், ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 55 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாதவரத்திலிருந்து 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் 20 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூருக்கு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று 445 சிறப்பு பஸ்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. வடமேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்க கடலோரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 3ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 4ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். ஐந்தாவது அறிவிப்பு. ரியல் எஸ்டேட் விளம்பரங்களில் விதிமீறல் இருந்தால் 50,000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் என்று தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதியாத வீட்டுமனை திட்ட விளம்பரங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம். சந்தை விலை அல்லது மற்றவர்களின் வீட்டுமனை திட்டங்களோடு ஒப்பீடு செய்து ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள் கூடாது என்றும் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவியர்களுக்கு ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து கராத்தே, ஜூடோ, சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு பயிற்சிகள் 3 மாதங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. இதற்கான வழிகாட்டுதல்களை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் மாநில திட்ட இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. இந்த பயிற்சியை அளிப்பதற்காக ஒவ்வொரு பள்ளிக்கும் 3 மாதங்களுக்கு தலா 12,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. ஒரு பள்ளியில் அதிகபட்சமாக 100 மாணவிகளுக்கு மிகாமல்
10 மாணவிகளுக்கு குறையாமலும் தற்காப்பு கலை பயிற்சி வழங்கப்பட வேண்டும். இதில் மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, தியானம் ஆகியவையும் இடம்பெறுவது அவசியமாகும். தற்காப்பு கலை பயிற்றுனருக்கான மாத ஊதியம் 4000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பயிற்றுனர் மீது குற்றமின்மை அறிக்கை காவல் நிலையத்திலிருந்து பெறப்பட்டிருக்க வேண்டும். பயிற்சி பெற விருப்பமில்லாத மாணவிகளை கட்டாயப்படுத்தக்கூடாது. பள்ளியில் உள்ள பெண் ஆசிரியர்களின் மேற்பார்வையில்தான் கண்டிப்பாக இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். பயிற்சியில் மாணவிகள் பங்கேற்க பெற்றோர்களின் ஒப்புதலும் அவசியம். விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு பயிற்சியில் முன்னுரிமை அளிப்பதும் அவசியம் என்றும் கூறியுள்ளது. 7வது அறிவிப்பு. வினாத்தாள் கசிவு காரணமாக மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. ஜூன் 21ஆம் தேதி மீண்டும் நீட் தேர்வு நடத்தப்பட்டது. ஜூலை 20ஆம் தேதிக்குள் நீட் மறுதேர்வு முடிவுகளை வெளியிட தேசிய தேர்வு முகமை திட்டமிட்டுள்ளது. இந்தியாவில் 2026ஆம் ஆண்டுக்கான முதுநிலை நீட் தேர்வு ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஆன்லைன் முறையில் நடக்கிறது. செப்டம்பர் 30ஆம் தேதி ரிசல்ட் வெளியிடப்படும். இதற்கான விண்ணப்ப பதிவு நேற்று மாலை 5 மணிக்கு தொடங்கியது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பம் செய்வதற்கான கால அவகாசம் வரும் 21ஆம் தேதி நள்ளிரவு 11:55 மணியுடன் முடிவு செய்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் NATboard.education.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பம் செய்யலாம். தேர்வு மையங்களை ஒதுக்கும் நடைமுறை ஆகஸ்ட் 11ஆம் தேதி தொடங்கும். 8வது அறிவிப்பு. வாட்ஸ்அப் செயலியில் மொபைல் எண் இல்லாமல் தொடர்பு கொள்ளும் புதிய யூசர் நேம் அம்சத்திற்கு ஒன்றிய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. மொபைல் எண் இல்லாத பட்சத்தில் சைபர் மோசடி குற்றவாளிகளை கண்காணிப்பதில் சைபர் கிரைம் பிரிவிற்கு பெரும் சிக்கல் ஏற்படும் என்பதால் இந்த அம்சத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. ஜூன் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 14% அதிகரித்து 1,95,00,000 கோடியாக உயர்ந்துள்ளது. 1.95 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. உள்நாட்டு பரிவர்த்தனைகள் மூலம் கிடைத்த மொத்த வசூல் 6.5% அதிகரித்து சுமார் 1.35 லட்சம் கோடியாக இருந்தது. இதில் ஒன்றிய ஜிஎஸ்டி, மாநில ஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி வசூல் முறையே 37,376 கோடி, 45,116 கோடி மற்றும் 52,282 கோடி ஆகும். கடந்த மே மாதத்தில் 1.94 லட்சம் கோடியும், கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் 1.21 லட்சம் கோடியும் வசூலானது குறிப்பிடத்தக்கது. 10வது அறிவிப்பு. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்திருப்பது என்னவென்றால், தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செயலி உருவாக்கம் எனும் 3 நாள் முழுநேர பயிற்சியானது 15/7/2026 முதல் 17/7/2026 வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த நிறுவன வளாகத்தில் நடைபெற உள்ளது. 11வது அறிவிப்பு. பொறியியல் படிப்புக்கான தர வரிசை பட்டியலை அமைச்சரான விஸ்வநாதன் வெளியிட்டார். 2,36,000 மாணவ மாணவிகள் பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்துள்ளனர். 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 50,000 பேர் பொறியியல் படிப்பில் சேர விண்ணப்பித்தனர். 46,604 பேருக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. TNEA.online.org என்ற இணையதளத்தில் தரவரிசை பட்டியலை காணலாம். பொறியியல் படிப்புக்கான பொது கலந்தாய்வு ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நடைபெறும். ஜூலை 13 முதல் 17 வரை மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளி சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கு நடைபெறும். 12வது அறிவிப்பு. தமிழகத்தில் உரிமம் முடிந்ததால் டாஸ்மாக் பார்களை இன்றுடன் மூட டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் நிறுவனத்தின் கீழ் அரசு அங்கீகரித்தோடு தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வந்த 2,000க்கும் மேற்பட்ட பார்களின் உரிமம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்த நிலையில்தான் புதிய டெண்டர் விதிமுறைகள் இன்னும் இறுதி செய்யப்படாததால் புதிய டெண்டர்கள் கோரப்பட்டு அவை இறுதி செய்யப்படும் வரை மறு அறிவிப்பு வரும் வரை பார்களை மூட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், தாம்பரத்திலிருந்து போடிநாயக்கனூருக்கு சனிக்கிழமைகளில் இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில் சேவை ஜூலை 4 முதல் ஜூலை 25ஆம் தேதி வரை நீடிக்கப்படுகிறது. அதாவது 4 சேவை கூடுதலாக வழங்கப்படுகிறது. இதுபோல மறுமார்க்கத்தில் போடிநாயக்கனூரில் இருந்து தாம்பரத்திற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில் ஜூலை 5ஆம் தேதி முதல் ஜூலை 26ஆம் தேதி வரை நீடிக்கப்படுகிறது. 14வது அறிவிப்பு. ஆவடி பட்டாபிராம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் வருகிற 3, 5, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்படுகிறது. அதன்படி சென்னை சென்ட்ரலிலிருந்து அதிகாலை 3:50 மணிக்கு திருத்தணி புறப்பட்டு செல்லும் மின்சார ரயிலும், சென்னை கடற்கரையிலிருந்து அதிகாலை 4:05 மணிக்கு அரக்கோணம் செல்லும் மின்சார ரயிலும் ஆவடி மற்றும் பட்டாபிராம் இடையே
டவுன் ஃபாஸ்ட் லைனில் இயக்கப்படும். இதனால் இந்து கல்லூரி மற்றும் பட்டாபிராம் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இந்த ரயில்கள் நிற்காது. அதேபோல சென்னை சென்ட்ரலிலிருந்து காலை 4:30 மணிக்கு புறப்பட்டு திருவள்ளூர் செல்லும் மின்சார ரயிலும், காலை 4:15 மணிக்கு புறப்பட்டு பட்டாபிராம் மிலிட்ரி சைடிங் செல்லும் மின்சார ரயிலும் ஆவடி மற்றும் பட்டாபிராம் இடையே டவுன் ஃபாஸ்ட் லைனில் இயக்கப்படும். இதனால் இந்து கல்லூரி மற்றும் பட்டாபிராம் ஆகிய நிலையங்களில் இந்த ரயில்கள் நிற்காது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்ட படிப்புக்கு ஜூலை 19ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டுக்கான LLB படிப்புக்கு ஜூலை 19 வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் குரூப் 1 தேர்வுக்கு ஜூலை 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என TNPSC அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர், உதவி ஆணையர், கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர், மாவட்ட பதிவாளர், தொழிலாளர் நல உதவி ஆணையர் உள்ளிட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்த வேண்டும். முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும். 17வது அறிவிப்பு. ரயில்வேயில் 6557 டெக்னீஷியன் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை RRB வெளியிட்டுள்ளது. கிரேட் 1 பிரிவில் 322 காலி பணியிடங்களும், கிரேட் 3 பிரிவில் 6234 காலி பணியிடங்களும் உள்ளன. ஜூலை 29 வரை RRB இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். 18வது அறிவிப்பு. 2026-27 ஆண்டு பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வில் பங்கேற்க ஆசிரியர்கள் ஜூலை 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சரான விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், நூலகர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள் ஆகியோருக்கு 2026-27 ஆண்டு பணியிட மாறுதலுக்கான பொது இடமாறுதல் கலந்தாய்விற்கு ஜூலை 7 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்க வழிவகையும் செய்யப்பட்டுள்ளது. tcetransfer.in என்ற இணையதள முகவரியிலும் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடைசியாக 19வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாள் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்ட பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சியானது வரும் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த 19 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.